இப்ப சென்னையில எங்க பார்த்தாலும் எந்த டாக்ஸி பார்த்தாலும் வேகனார் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். எங்க போனாலும் எல்லா ரோட்லயும் இந்த பக்கம் பார்த்தா வேகனார் இருக்கு, சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா வேகனார் இருக்கு, சைட்ல பார்த்தாலும் வேகனார் தான் இருக்கு, எங்க பார்த்தாலும் வேகனாரவே இருக்குங்க. டாக்ஸில மட்டும் இல்ல, மக்கள் நிறைய விரும்பி வாங்கக்கூடிய அந்த லிஸ்ட்லயும் டாப் சேலிங் லிஸ்ட்லயும் இந்த வேகனார் கார் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம்ங்க. நாம தான் வந்தாச்சு. 25 வருஷத்துக்கும் மேல இந்த கார் நம்ம இந்தியாவில சேல்ஸ் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். அவ்வளவு நம்பிக்கையா இருக்கக்கூடிய ஒரு கார் தான் மாருதி சுசுகி வேகனார். இப்ப அது மட்டும் இல்லாம இந்த 2025 மாடல் இப்போ ஸ்டாண்டர்டா 6 ஏர்பேக்ஸோட சேஃப்டி உள்ள ஒரு வேகனாரும் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த 2025 மாருதி சுசுகி வேகனார் இந்த காரோட ஒரு டீடைல் ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்க பார்த்து கொண்டு இருப்பது டாப் 20 தமிழ். நான் உங்கள் தருண். என்ன மாதிரிலாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரிலாம் மாற்றம் செஞ்சிருக்காங்க, இன்ஜின் மற்றும் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்க போறீங்க. அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக தான். அதை எண்ணி எல்லாருக்கும் கூட ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும். எந்த வகையிலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடக்கூடிய கார் அண்ட் பைக் ரிவ்யூஸ் உங்களுக்கு வந்துருச்சாவும். அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வீடியோக்களை போலாங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்களை போலாம். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? இந்த 2025 மாருதி சுசுகி வேகனார் இந்த காரோட ஒரு டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த காரோட லுக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டால் பாய் டிசைன்லேயே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதனால் வயசானவங்க இருந்தாலும் இந்த காரில் ஈஸியாகவே ட்ராவல் பண்ணலான்னு சொல்லலாம்ங்க. இந்த காரோட வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 விதமான வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. LXi, VXi, ZXi, ZXi ப்ளஸ் என்ன 4 விதமான வேரியண்ட்டும் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் கலர், ரெட் கலர் வித் டியூல் டோன் கொடுத்துருக்காங்க. சில்வர், கிரே கலர் வித் டியூல் டோன் கலர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர், ப்ளூ, பிளாக் என 9 விதமான கலர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம்ங்க. இந்த மாருதி சுசுகி வேகனார் இந்த காரோட இன்ஜின் மற்றும் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1000 சிசில ஒரு இன்ஜினும் அண்ட் 1200 சிசில ஒரு இன்ஜினும் கொடுத்துருக்காங்க. 1000 சிசி இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சிலிண்டராகவும் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அண்ட் டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் 65 பிஹெச்பி பவரும் 89 Nm டார்க்கும் கொடுத்துருக்காங்க. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24.35 km/லிட்டராகவும் கொடுத்துருக்காங்க. 3 சிலிண்டர் தான் நிறைய டாக்ஸிலையும் ஓடுதுன்னு சொல்லலாம். இந்த இன்ஜின் தான் நிறைய டாக்ஸிலையும் ஓடுதுன்னு சொல்லலாம்ங்க. இப்போ இந்த காரோட 1200 சிசி உள்ள அந்த இன்ஜின் பற்றி பார்க்கலாங்க. 88 பிஹெச்பி பவரும் 113 Nm டார்க்கும் கோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 சிலிண்டர் வருதுன்னு சொல்லலாம். அதனால கொஞ்சம் நல்ல வைப்ரேஷன் இல்லாமல் சைலண்டாகவே இருக்கும்னு சொல்லலாம்ங்க. இந்த இன்ஜினோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23.56 km/லிட்டராக கோட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 இன்ஜினும் ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல இன்ஜின்னு சொல்லலாம்ங்க. இந்த காரோட டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல், AMD என ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபியூயல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் ஆப்ஷனும் வருது, CNG ஆப்ஷனும் வருது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இன்ஜின்லேயும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபியூயல் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த காரோட பிரேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல டிஸ்காவும் கொடுத்துருக்காங்க, ரியரில் ட்ரம்மாவும் கொடுத்துருக்காங்க. வீல் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 இன்ச்சில் அலாவிலும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த காரோட பூட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 341 லிட்டராக கொடுத்துருக்காங்க. ஒரு 4 பேருக்கு ஏற்ற ஒரு பூட் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம்ங்க. இந்த காரோட ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ ஃப்ரண்ட் அண்ட் ரியரும் கொடுத்துருக்காங்க. கீழே சென்ட்ரியும் வந்துடுதுன்னு சொல்லலாம். இந்த காரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ABS, EBDயும் கொடுத்துட்றாங்க. ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். சென்ட்ரல் லாக்கிங்கும் இந்த காரில் வந்துடுது. இந்த காரோட என்டர்டைன்மெண்ட் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாங்க. என்டர்டைன்மெண்ட் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 இன்ச்சில் டச் ஸ்க்ரீனும் கொடுத்துருக்காங்க. வித் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேயோட வருங்க.
வித் 4 ஸ்பீக்கரோட வருதுன்னு சொல்லலாம். சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம்ங்க. இப்போ கடைசியாக இந்த வேகனார் இந்த காரோட ப்ரைஸ் பார்க்கலாங்க. ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.79 lakhsல இருந்து 7.62 lakhs வரைக்கும் கோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.82 lakhsல இருந்து 8.43 lakhs வரைக்கும் கோட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து சென்னை ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம்ங்க. இப்போ இந்த மாருதி சுசுகி வேகனார் 2025 இந்த காரோட ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாங்க. அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோட ஒரு ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம், ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் சொல்லலாம்ங்க. எந்த ஒரு லாங் டிரைவ் ஆனாலும் ஈஸியாகவே டிராவல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் வயதானவங்க இருக்காங்கன்னா அவங்களாம் உள்ள டிராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா டால் பாய் கான்செப்ட்ல இருக்குதுங்க. அதுக்கப்புறமா இந்த காரோட ரெண்டாவது அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ்னு சொல்லலாம். மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20+ இந்த காரில் தரும். இந்த காரோட மூணாவது அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோட ரீசேல் வேல்யூ சொல்லலாம். மாருதி சுசுகினால நல்ல ஒரு ரீசேல் வேல்யூ இருக்கும். அந்த மாதிரி இந்த காருக்கு ஒரு நல்ல ரீசேல் வேல்யூ இந்த கார்ல இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த காரோட அடுத்த அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா இந்த கார்ல நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு 1 லிட்டர்ல இன்ஜின் வேணுமா அந்த இன்ஜின் இந்த கார்ல கொடுத்துருக்காங்க. 1.2 லிட்டர் இன்ஜின் ஆப்ஷனும் இந்த கார்ல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி எந்த இன்ஜின் வேணா எடுத்துக்கலாம். 2 இன்ஜின்லயும் உங்களுக்கு நல்ல மைலேஜும் இருக்கும் அண்ட் 2 இன்ஜின்லயும் உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸுமே இருக்கும்னே சொல்லலாம். 1 லிட்டர் இன்ஜின் தான் மோஸ்ட்லி டாக்ஸியா ஓடுதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு 3 சிலிண்டர் ரிஃபைன்டான பெட்ரோல் இன்ஜினா இந்த கார்ல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 1.2 லிட்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாய்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெட்ரோலும் வருது, சிஎன்ஜியும் வருது. இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கறதுனால இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ்னு சொல்லலாம்ங்க. இப்போ இந்த காரோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் பெட்ரோல் ஆப்ஷனும் இருக்கு, சிஎன்ஜி ஆப்ஷனும் இருக்கு. ஆனால் சிஎன்ஜி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் மாடல்ல வரல. உங்களுக்கு வெறும் எலக்ஸ்லையும் விஎக்ஸ்லையும் வருது தவிர ZXi பிளஸ்ல சிஎன்ஜி ஆப்ஷன் வரலன்னு சொல்லலாம். அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம்ங்க. மற்றபடி இந்த பிரைஸுக்கு ஒரு பெஸ்ட் ஃபேமிலி கார்னு சொல்லலாம். மாருதி சுசுகி வேகனார் சொல்லலாம்ங்க. இந்த கார் ரிவ்யூவோட ஒரு டீடைல் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கார் எப்படி இருக்கு, இந்த ரிவ்யூ எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த ரிவ்யூ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய கார் அண்ட் ரிவ்யூஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது நான் தருண். டாடா, பை பாய்.